ஓடிடி தளத்துல சரத்குமாரின் தி ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கேரள மலையாள பாணியில அமைந்த ஒரு அட்டகாசமான ஒரு கிரைம் சப்ஜெக்ட் தான் இந்த படம். கிரைம் த்ரில்லர் அப்படின்னு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நடித்திருக்கிற 150வது படமாக வந்திருக்கிற சரத்குமார் சார் அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஆகா ஓடிடி தளத்துல வந்திருக்கிற இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கு அப்படின்னாக்க, படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு விபத்து ஒன்று, ஒரு கொலை ஒன்று நடக்கும். அதை அடுத்து விபத்து நடக்கும். அந்த விபத்துல சரத்குமாருக்கு ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அவரு அல்சைமர் அந்த நோய்க்கு வந்து அடிக்ட் ஆகிட்டே வருவாரு. இன்னும் 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ முழுவதுமாகவே அவருக்கு அந்த மறதி வந்துடும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அதன்படி அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டு இருக்கிறத, அந்த கொலைகள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? 5 வருடங்களுக்கு பிறகு அப்படி திரும்ப அது மாதிரி ஒரு ஸ்மைல் கில்லர், அதாவது ஒவ்வொருத்தர்களையும் கொண்டுட்டு வாய் சிரித்து கொண்டே இருக்கிற மாதிரி கொள்றது தான் அந்த சைக்கோ கில்லருடைய வேலை. அப்படி அப்படி ஒரு கொலை நடக்குது. அதற்கு வந்து உங்களுடைய இது பங்களிப்பு தேவையா இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமாவோட சொல்லுவாங்க இல்லையா? அதே போல வீட்டில் ரிட்டையர்ட் ஆகி இருக்கிற அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அல்லது இந்த போலீஸ் வேலையே வேணாம்னு இருக்கிறவங்க தான் கூப்பிட்டு போலீஸ் பண்ணுவாங்க. இது நிறைய இடங்கள்ல இருக்கு. சரத்குமாரையும் அது மாதிரி கூப்பிடுவாங்க. அவருக்கும் சிலர் இதனுடைய அந்த கடைசி அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. சரத்குமாருக்கு மேலதிகாரியாக இருக்கிற இவரு சுரேஷ் மேனன் அவர்கள் வந்து இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைல் மூடப்பட்டிருக்கும் 5 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்ப நடக்கிற அதே போல இருக்கிறது அவரே தானா, அந்த சைக்கோ கில்லர் தானா, இல்ல வேற ஒருத்தங்களா அப்படிங்கிற பாடியில விசாரணை அமையும். ஆனா இதனுடைய எல்லா உண்மைகளையும் தெரிஞ்ச சரத்குமார் இதை எதையுமே சொல்லாம அவர் ஒரு ரூட்டு பிடிச்சி போயிட்டே இருப்பாரு. அவர் எங்க எதிர்பார்க்கிறாரோ அந்த இடத்துலதான் அந்த கொலைகள் நடக்கும். இந்த விஷயம் ஒரு பக்கம் இப்படியே இருக்க, அந்த சுரேஷ் மேனனுடைய பையனே அந்த விசாரணை அதிகாரியாக வந்து அவருக்கு உறுதுணையாக சரத்குமார் அவர்கள் இருக்க, அப்ப சரத்குமார் மேலேயே அவர் சந்தேகப்படும்படியான ஒரு சூழல்கள் உருவாகிறது. சரத்குமார் வந்து சில உண்மைகளை மறைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. எங்க அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியல அப்படின்ற கேள்விக்கு சரத்குமார் பதில் சொல்லாமல் இருப்பது, இப்படின்னு ஒவ்வொரு முடிச்சுக்களா ரொம்ப நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. முதல் பாதியை விட 2வது பாதி மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஸ்கிரிப்டோட பயணிக்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாவே சொல்லணும். தனக்குன்னு வரக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் இந்த கொலையாளி அப்படிங்கிற விஷயம். அதற்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு, அந்த பிளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான விஷயம், லவ்வரு ஒய்ஃபு அப்படின்ட்டுலாம் இல்லாம வேறு ஒரு பரிணாமத்தோட அந்த விஷயத்தை அணுகி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நீட்டான ஒரு பக்காவான ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் இந்த தி ஸ்மைல் மேன் அப்படிங்கிற திரைப்படம். போர் தொழில் மாதிரியான படங்கள், அதற்கு அடுத்தாப்புல இன்னொரு படம் அப்படின்ட்டுலாம் சரத்குமார் சார் நடித்திருந்தாலும் கூட இந்த படத்துக்கு உண்டான பாடி லாங்குவேஜ், பாவனைகள், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலா மாற்றி அதகலம் பண்ணியிருக்கிறார் சரத்குமார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் தவிக்கிற தவிப்பு, அந்த மறதியால அவதிப்படுகிற விஷயங்கள், அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இப்படின்னு எல்லாத்திலையுமே அவர் ஸ்கோர் பண்ணிட்டே வர, அதே போல தன்னுடைய உடல் கட்டுக்கோப்பா வைத்துக்கிற அந்த விஷயமாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது லேசான ஒரு தாடியோட இருக்கிறது, அதை எடுத்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு முறுக்கு மீசையோட இருக்கிறது, அதற்கு முன்னாடி இன்னொரு சீனை காமிக்கும் போது ரொம்ப அழகா இளைஞனா இருக்கிறதுன்னு ஒரு 3 விதமான முறையில வந்து சரத்குமார் தன்னுடைய அழகை, நடிப்பை காட்டியிருக்காரு அப்படிங்கிறதா சொல்லணும். இந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு தெரியறது அப்படிங்கிறது இந்த படத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட். அதனால இதை நான் சொல்லலை. ஆகா ஓடிடி தளத்துல வந்திருக்கிற இந்த தி ஸ்மைல் மேன் அப்படிங்கிற படத்தினுடைய மியூசிக்கா இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு காட்சியை வடிவமைத்த விதங்களா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா ஒரு மலையாள படம் பார்த்த ஒரு திருப்தியை நமக்கு தருது. இந்த சரத்குமாருடைய 150வது படத்துக்கும் தி ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு கிரைம் ஜானர் திரைப்படத்துக்கும் நம்ம அந்த டீமுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.